அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் கட்டளைகளில் ஒன்றான புனித ஜும்ஆவை ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் பல விதிகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் மத்தியில் நபியினுடைய பல முக்கிய சுன்னாக்கள் பேண முடியாத ஒரு நிலையில் அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில் நிறைவேற்றக்கூடிய ஒரு குறுகிய நேரத்திலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் ஒரு பிரதான ஒரு காரணியாக உலகில் இன்று 200 நாடுகளுக்கும் மேலாக ஆட்கொண்டு ஆட்டி படைக்கும் கொரோனா வைரஸ் என்ற தொற்று கிருமி காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த கிருமிகள் இஸ்லாத்தில் புதிதாக உருவாக்கம் பெற்றதா அல்லது இஸ்லாமிய வரலாற்றிலே இது பழமையான ஒரு விடயமா என்பதை இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் நாங்கள் புரட்டி பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்-ஹாஃபிழ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது நூலான அல்-பிதாயா வன்-நிஹாயா என்ற நூலிலே பல உள்ளங்களை நடுங்கச் செய்கின்ற கவலையான வாழ்க்கை முழுவதும் உதாரணமாக கொள்ளப்படக்கூடிய அற்புதமான சம்பவங்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஹிஜ்ரி 18 உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஷாம் தேசத்திலே, ஜோர்தானிலே, பலஸ்தீன் போன்ற தேசங்களிலே கொலரா என்ற ஒரு தொற்று நோய் ஏற்பட்டது. இந்த நோய் பல்லாயிரக்கணக்கான மக்களை ஆட்கொண்டது. இதிலே அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த சமூகத்தின் நம்பிக்கையாளர் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பு பட்டம் கௌரவம் கொடுக்கப்பட்ட அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் என்ற பழம்பெரும் சஹாபி அகப்பட்டுக் கொள்கிறார்கள். இந்த சமூகத்தின் முஃப்தி என்று சொல்லக்கூடிய மார்க்க ஃபத்வா வழங்கும் தகுதியும் திறமையும் உள்ள முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கொலரா நோயிலே அகப்பட்டு மரணிக்கின்றார்கள். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே அடியொற்றி வாழ்ந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கொலரா நோயிலே அகப்பட்டு மரணிக்கின்றார்கள். சகோதரர்களே, 25,000 பேர்களின் படைகளுக்கு தலைமையாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பலஸ்தீன போராட்டத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்ட படையின் தளபதிதான் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் என்ற தளபதியாகும். அவர்கள் கூட திமஷ்கிலே இந்த கொலரா நோயிலே அகப்பட்டு மரணிக்கின்றார்கள். சகோதரர்களே, இதனை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வாழ்நாளிலே என்றைக்கும் அழாத அளவுக்கு தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இந்த அருமையான சஹாபாக்களை இந்த நோய்கள் ஆட்கொண்டு விட்டதே என்று மிகவும் கவலையோடு வாழ்நாளிலே என்றும் அழாதவாறு அவர்கள் அழுது தனது கவலையை உலகுக்கு வெளிப்படுத்தினார்கள். சகோதரர்களே, அதே போன்று இஸ்லாமிய வரலாறை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஹிஜ்ரி 64 பசராவிலே ஒரு கொலரா நோய் ஏற்படுகின்றது. எந்த அளவுக்கு மனிதர்களை ஆட்கொள்கின்றது என்று சொன்னால், அந்த பசராவினுடைய கவர்னராக இருந்த அமீருடைய தாயார் மரணிக்கிறார். அந்த தாயை எடுத்து குளிப்பாட்டி தொழுகை நடத்தி நல்லடக்கம் செய்ய எந்த ஒரு மனிதனும் அந்த சமூகத்தில் இல்லாத அளவுக்கு மனிதனை அப்படியோ ஆட்கொண்டு விடுகிறது அந்த கிருமி தொற்று நோய். அதே போன்றுதான் ஹிஜ்ரி 494 எகிப்திலே வபா என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய் ஏற்படுகின்றது. இதனால் மக்கள் எல்லாம் மாண்டு மாய்கிறார்கள். இதனால் ஒரே குழியிலே 20 தொடக்கம் 30 வரை ஜனாசாக்கள் போடப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படுகின்ற அளவுக்கு மக்கள் வகை தொகை என்று மரணிக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த எகிப்திலே வாழ்ந்த இந்த மக்கள் பாவத்திலும் அநியாயத்திலும் அட்டூழியத்திலும் ஹராமானவைகளை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்தார்கள். இதன் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த மக்களை கொலரா என்னும் நோயை கொண்டு அல்லாஹு தஆலா அழித்தான். இந்த தவறுகளை அந்த மக்கள் உணர்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அழுது தொழுது
பச்சாதாபப்பட்டு பாவமூழ்ச்சி வருகிறார்கள். மஸ்ஜிதோடு நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள். தாம் வாழ்க்கையிலே பிரதான தொழிலாக கொண்ட மதுபான போத்தல்களை உடைத்து உடைத்து தெருக்களிலே எறிந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே உள்ளார்ந்த ரீதியாக அழுது கல்வினால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டதன் விளைவாக அந்த மக்களை அல்லாஹு தஆலா அந்த நோயிலே இருந்து பாதுகாத்ததாக அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அல் பிதாயா வன் நிஹாயா என்ற நூலிலே எழுதுகின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், இப்படியான பயங்கரமான நோய்களை, சோதனைகளை, கிருமிகளை மக்களுக்கு நாம் ஏன் அனுப்புகின்றோம்? வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்பீபா, எங்களுடைய அத்தாட்சிகளை காலத்துக்கு காலம் பல்வேறு வடிவங்களில் மக்களுக்கு அனுப்புவது மக்களை பயமுறுத்தி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இவ்வாறான நிலைமைகளை நாம் மனித குலத்திற்கு உருவாக்குகிறோம் என்று அல்லாஹு தஆலா வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்பீபா என்று கூறுகின்றான். அதைவிட மிகவும் கஷ்டமான ஒரு துன்பியல் வரலாறு ஒன்றை பதிவு செய்கிறார்கள். சகோதரர்களே, ஹிஜ்ரி 334 மிகப்பெரிய வபா என்று செல்லக்கூடிய ஒரு தொற்று கிருமி மக்களை ஆட்கொள்கிறது. துரத்தி துரத்தி பிடிக்கின்றது. மக்கள் ஓடுகிறார்கள், துரத்துகின்றது. இதனால் இதில் அகப்பட்டு மக்கள் வகை தொகை என்று மரணிக்கிறார்கள். கண்ட கண்ட இடங்களிலே, தெருக்களிலே ஜனாசாக்கள், உடலங்கள் கிடந்தன. அதை எடுத்து அடக்கம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை, பணியாளர்கள் இல்லை, கேட்பதற்கு ஆள் இல்லை, பார்ப்பதற்கு ஆள் இல்லை. இதனால் தெருக்கள் முழுவதும் ஜனாசாக்கள் அப்படியே கிடந்தன. ஃபயக்குலு கஸீரம் மின்ஹுமுல் கிலாப், அவைகளை தெருநாய்கள் அப்படியோ சாப்பிட்டு முடித்தன என்று ஒரு மிக பெரும் துன்பியல் வரலாற்றை இந்த நோயின் மூலம், தொற்று கிருமியின் மூலம் மனித சமுதாயத்துக்கு நடந்தது என்று தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளம் ஏற்க மறுக்கின்றதா சகோதரர்களே? அப்படி என்றால் கொரோனாவின் முதல் அலை வரிசையிலே தென் அமெரிக்க நாடான ஈக்குவடார் நாட்டிலே மக்கள் வகை தொகையின்றி மரணித்தார்கள். அவர்களை அடக்கம் செய்வதற்கு அந்த நாட்டு அரசாங்கத்திலே ஆட்கள் இல்லாமல் போனன. மக்கள் தாம் மரணித்த உடலங்களை வீட்டுக்குள்ளே 4 நாட்கள் 5 நாட்கள் வைத்து அரசுக்கு சொன்னார்கள். அரசு அதை எடுக்க முன் வரவில்லை, ஆட்கள் இல்லை. இதனால் அப்படியே தூக்கி கொண்டு போய் வீதியிலே அவர்கள் எறிந்துவிட்டு ஓடிவிடுகிறார்கள். மக்கள் அமைதியாக இருக்கின்ற பூங்கா வனங்களிலே இருக்குகின்ற அமரச் செய்கின்ற அந்த கதிரைகளிலே, வீதியோரங்களிலே, குப்பை மேடுகளிலே குப்பைகள் எறிவது போன்று உடலங்களை அவர்கள் எறிந்தார்கள். நானும் நீங்களும் வீடியோக்களிலே கண்களால் பார்த்தோம். சகோதரர்களே, 1100 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த இந்த விடயம் உள்ளத்திலே இது நடந்திருக்குமா இல்லையா என்ற சந்தேகம் வருகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா கண்ணெதிரே இப்படியான நிகழ்வுகள் நடந்ததுதான் என்பதை ஈக்குவடார் நாட்டிலே சம்பவத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு அல்லாஹ் காண்பிக்க செய்தான். சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மட்டுமா அல்லாஹ்வுடைய சோதனை? இந்த நோயை அல்லாஹு தஆலா அனுப்பியதன் பின்னால், அதிலே லட்சக்கணக்கான மக்கள் மாண்டதன் பின்னால், அதனோடு சேர்த்து இன்னும் ஒரு சோதனையை அல்லாஹு தஆலா அனுப்புவான். அதுதான் பில் கஹ்த் என்று சொல்லக்கூடிய பஞ்சத்தை அல்லாஹு தஆலா இன்னமும் அந்த மக்களுடைய சோதனைக்காக அல்லாஹு தஆலா அனுப்பி வைப்பான். அந்த பஞ்சம் அனுப்பிய வரலாறுகளை, இஸ்லாமிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஹிஜ்ரி 462 எகிப்திலே ஏற்பட்ட தொற்று காரணமாக மக்கள் உணவின்றி தவித்தனர், குடிப்பதற்கு தண்ணீரின்றி தாகித்தனர். அத்தியாவசிய பொருட்கள் அப்படியே ஒளிந்து மறைந்தன. இதனால் மனிதனை பிடித்து கொன்று சாப்பிடும் அளவுக்கு பஞ்சத்தை அந்த மக்களிடத்திலே ஏற்படுத்தினான். அந்த சமூகத்திலே ஒரு முட்டையின் விலை
10 கீராத்துகள் வரை விலையேற்றம் செய்து காட்டினான் அல்லாஹு தஆலா. அருமையான சகோதரர்களே, அதுபோன்று ஹிஜ்ரி 334 நான் ஏற்கனவே சொன்னது போல தெருக்களிலே ஜனாசாக்கள் கிடந்தது போல அந்த காலத்திலே அல்லாஹு தஆலா ஒரு பட்டினியை ஏற்படுத்தினான், ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தினான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு ரொட்டி துண்டுக்காக வேண்டி தாம் அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் அமைதியோடும் வாழ்ந்த இல்லத்தை அப்படியோ எழுதி கொடுத்து விட்டு ஒரு ரொட்டி துண்டை தாருங்கள், என் ஆன்மாவை நான் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கஷ்டமான ஒரு நிலையை அல்லாஹு தஆலா உருவாக்கி ஒரு வீட்டுக்கு ஒரு ரொட்டி என்ற ஒரு பஞ்சத்தை அல்லாஹு தஆலா அந்த சமூகத்திலே ஏற்படுத்தினான். சகோதரிகளே, ஹிஜ்ரி 486 வபா என்ற ஒரு தொற்று நோய் ஏற்படுகிறது. பேரிச்சம் பழங்களிலே மிகவும் குவாலிட்டி குறைந்த ஒரு வகைதான் அத்தம்ருல் ஹிந்து என்று சொல்லக்கூடிய பேரிச்சம் வகையாகும். இந்த பேரிச்சம் வகை இந்த வபா இந்த தொற்று காலத்திலே விலையேற்றம் செய்யப்படுகின்றது. எந்த அளவுக்கு கொண்டு சென்றால் ஒரு ராத்தல் இந்த பேரிச்சம்பழம் 4 தீனார்களுக்கு விற்கப்படுகின்றது. சுமார் இன்றைய பெறுமதி 2 அல்லது 2.5 லட்சம் ரூபாய் பெறுமதிக்கு அந்த குவாலிட்டி குறைந்த அந்த பேரிச்சம்பழம் விற்கப்படுகின்றது. சகோதரிகளே, அல்லாஹு தஆலா மனித குலத்தை சோதிப்பதற்காக வேண்டி நோய் மட்டுமல்ல சகோதரர்களே, அதனோடு சேர்த்து ஒரு பஞ்சத்தையும் அல்லாஹு தஆலா அனுப்பி சோதிப்பான். மக்கள் படிப்பினை பெற வேண்டும், உள்ளத்தால் அழ வேண்டும், ஹராமான வாழ்க்கையை முற்றுமுழுதாக விட வேண்டும். சகோதரர்களே, ஹலாலின் பக்கம் சாய வேண்டும், நல்லவைகளின்பால் மனது கொழுகப்பட வேண்டும், பள்ளியை மிகவும் நேசிக்க வேண்டும். சகோதரர்களே, இப்படியான ஒரு நிலைமை எப்பொழுது மனித சமுதாயத்திலே உருவாகின்றதோ உலக வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா சுவனமாக மாற்றி கொடுப்பான் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதர்களை சோதிப்பதற்காக வேண்டி அவனிடத்திலே ஏராளமான படைப்பட்டாளங்கள் இருக்கின்றன. சகோதரர்களே, வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, அவனிடத்திலே படைகள் இருக்கின்றன, பட்டாளங்கள் இருக்கின்றன. அது எந்த படை, எத்தனை படை என்பதை யாருக்கும் அறிய மாட்டார்கள். சகோதரர்களே, அதிலே ஒன்றுதான், அதிலே அவனுடைய படைகளில் ஒன்றுதான் நோயும் கிருமியும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, உலக வல்லரசுகள் மார்பு தட்டி பேசினார்கள். இந்த தொற்று கிருமிக்கு அடிபணிந்து அவர்கள் அப்படியோ சரணடைந்தார்கள். சகோதரர்களே, மருந்தை கண்டுபிடிப்போம் 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 என்று சொன்னார்கள். இன்று வரைக்கும் அதற்கான மருந்தை கண்டுபிடிக்கவில்லை. சகோதரர்களே, இன்று பல லட்சக்கணக்கான மக்கள் எப்படி என்று தெரியாமலே அவர்கள் இறந்து மாய்கிறார்கள். சகோதரர்களே, உலக தலைமைகள் வாய்விட்டு கதறி அழுது எனது நாட்டிலே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை, தோல்வியை ஏற்றுக்கொள்கிறோம், அனைத்து சமூகத்தினுடைய கடவுள்களிலும் கேட்டு மன்றாடுங்கள், இந்த நிலைமை என்னுடைய நாட்டில் இருந்து நீங்க வேண்டும் என்று உலக வல்லரசுகள் கதறி அழுத சம்பவத்தை நானும் நீங்களும் பார்த்தோம். சகோதரர்களே, மக்கள் வெளிநாடுகளில் தாம் சேகரித்த பணங்களை, பணத்தாள்களை வீதியிலே அள்ளி வீசினார்கள். சகோதரர்களே, காற்றில் பறந்தன. சகோதரர்களே, ஒரு மனிதன் கூட அதை எடுப்பதற்கு முன்வரவில்லை. உலகம் உணர்ந்தது, பணத்தால், பட்டத்தால், பதவியால், செல்வாக்கால், வீரத்தால் எதுவும் உலகத்திலே செய்துவிட முடியாது, அல்லாஹ் தான் உலகத்தை இயக்குகிறான் என்ற உண்மையான யதார்த்தத்தை, தத்துவத்தை மக்கள் விளங்கி தன்னுடைய உலகாயுத அத்தனை இன்பங்களையும் தூக்கி அறிந்த வரலாறை இந்த காலம் உணர்த்துகின்ற ஒரு காலமாக இருக்குகின்றது. சகோதரர்களே, கடைசியில் உலகத்தின் அறிவு, பொருளாதாரம், தொழில்நுட்பம், மருத்துவம் அனைத்தும் தோற்று போய் பக்கி தலை குனிந்து உலகம் இன்று சரணடைகின்றன. சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய படையின் வீரியம் என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்வுடைய படையின் பட்டாளத்திற்கு உலகத்தின் எந்த சக்திகளும் நின்று பிடிக்க முடியாது என்பதை அல்லாஹு தஆலா நோயின் மூலம், கிருமிகளின் மூலம், பஞ்சத்தின் மூலம் மனிதனுக்கு அல்லாஹ் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். சகோதரிகளே, குலிகல் இன்சானு லஈபா, மனிதனை நாம் பலவீனமாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். பலவீனம் என்ற வார்த்தை லஈப் என்ற ஒரு சிறிய வார்த்தையாக இருந்தாலும் மிகப்பெரிய கருத்தை உள்ளடக்கி இருக்கின்றது. உலமாக்கள் சொல்கின்றார்கள், மனிதனை எப்படி அல்லாஹ் பலவீனமாக படைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறப்பு வரைக்கும் தன்னுடைய பதவியிலும், பட்டத்திலும், பணத்திலும், தொழில்நுட்பத்திலும், அறிவிலும், மருத்துவத்திலும் எப்படித்தான் மார்பு தட்டி பேசினாலும் உனக்கு பலவீனம் இருக்கின்றது என்ற ஒரு நிழலை அவனுடைய வாழ்நாள் முழுக்க நாம் கொடுத்திருக்கிறோம். எப்படித்தான் வடிவமைத்தாலும், எப்படித்தான் திட்டமிட்டாலும் ஒரு கட்டத்தில் தவறிவிடுகிறான். அதுதான் மனிதனை நாம் பலவீனமாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஃப்லுன் நஃப்ஸ், உயிரை பாதுகாத்தல் என்பது இஸ்லாத்திலே மிக பிரதானமான ஒரு விடயமாகும். மனித உயிரை இஸ்லாம் மிகப்பெரிய உன்னதமான இடத்தில் வைத்து பார்க்கின்றது. மனித உயிருக்கு எந்த வகையிலும், யாராலும், எதனாலும், எதை கொண்டும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அது உன்னதமான ஒரு இடத்தில் வைத்து பார்க்குகின்ற ஒரு உன்னத மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இதனால் தான் மனித உயிர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த வைரஸிலிருந்து காப்பாற்றும் நோக்கோடு முன்னெடுக்கப்படும் அனைத்து செயற்பாடுகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் தார்மீக, ஆன்மீக ரீதியிலே முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவது ஒவ்வொரு தனி மனிதனின் கடமை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அருமையான, நிரந்தரமான பாதுகாப்பை தரும் அறிவுறுத்தல்களை, கட்டுப்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த தொற்று நோயை பற்றி நபியுல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். சொன்னார்கள், அன்னஹு அலாபுன் யபஅதுஹு அல்லாஹு அலா மன் யஷா, இந்த தொற்று கிருமிகள், நோய்கள் என்பது சிலர்களுக்கு அல்லாஹ் தண்டனையாக இறக்குகின்றான். வ அன்னல்லாஹ ஜஅலஹு ரஹ்மத்தல் லில் முஃமினீன், அல்லாவை நம்பி வாழ்கின்ற மூமின்களுக்கு அல்லாஹ் அருளாக அதை ஆக்கி இருக்கின்றான் என்ற ஒரு தத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உலகம் சொல்கின்ற சோசியல் டிஸ்டன்ஸ், குவாரண்டைன் சிஸ்டம், இதனை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி சொன்னார்கள்? எங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு ஊரிலே தொற்று ஏற்பட்டு விட்டால் அந்த ஊருக்கு நீங்கள் தொற்று ஏற்படாத ஊர்க்காரர்கள் போக வேண்டாம் என்று சொன்னார்கள். தொற்று ஏற்பட்ட ஊர்க்காரர்கள் தொற்று ஏற்படாத ஊர்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம், தனிமைப்படுத்தி வாழுங்கள் என்ற குவாரண்டைன் சிஸ்டத்தை சொன்னார்கள். The great leader, the Prophet Muhammad sallallahu alaihi wasallam introduced to the mankind the quarantine system to protect the pandemic disease 1400 years ago. 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த குவாரண்டைன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபியுடைய முக்கிய சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கைகளை கழுக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவைகளிலே சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு உது இருந்தாலும் கூட மீண்டும் அவன் உது செய்வது தஜ்தீதுல் வுது சுன்னா, உதுவை மேலும் கைகளை கழுவி புதுப்பிப்பது என்னுடைய வழிமுறைகளில் உள்ளது, அவனுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை தரக்கூடியது என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாப்பிட முன்பும் மலசலம் கழித்த பின்னும் நீங்கள் மண் போட்டு உங்களுடைய கைகளை சுத்தம் செய்யுங்கள். சோப்புக்கு கிருமிகளை அழிக்கும் சக்தி இல்லை சகோதரர்களே, மண்ணுக்குத்தான் கிருமியை அழிக்கும் சக்தி இருக்கின்றது என்று இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடிக்கின்றது. அன்றைய விஞ்ஞானத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
கைகளின் மூலம்தான், கைகள் தான் தொற்று கிருமியின் மையமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அடிக்கடி நீங்கள் உழுவை புதுப்பியுங்கள். ஏதாவது தொடுவதற்கு முன் கையை கழுவுங்கள். இரவிலே தூங்கி எழுந்தால் உடனடியாக கைகளை கழுவுங்கள் என்ற உன்னதமான தொற்று கிருமியின் பாதுகாப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தியதை ஏன் நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் செயற்பட முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஆன்மீக ரீதியாக சொன்னார்கள், மல்லசிமல் இஸ்திக்பார், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள். உலகின் அனைத்து நெருக்கடிகளிலிருந்தும் அனைத்து நெருக்குவாரங்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா நீக்கி வைப்பான் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆவின் மூலம் உங்களுடைய ஊருடைய நோயை விரட்டி அழியுங்கள் என்று சொன்னார்கள். மதீனா நகருக்கு சென்ற நேரத்திலே காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு தோட்டத்திலே, ஒரு சஹாபியுடைய தோட்டத்திலே நுழைந்து ஒது செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே 3 துஆக்களை செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த மதீனா நகரத்திலே எங்களுக்கு அன்பை ஏற்படுத்தி விடுவாயாக. இங்குள்ள அளவை நிறுவைகளிலே பொருளாதாரத்திலே பரக்கத்தை செய்வாயாக. வங்குல் ஹும்மஹா இலல் ஜுஹ்வா, இங்கே இருக்கின்ற மனிதர்களை அழித்தொழிக்குகின்ற காய்ச்சல் என்ற கொடூரமான இந்த தொற்று கிருமியை முனாபிக்குகள் வாழும் இடமான ஜுஹ்வாவுக்கு நீ அனுப்பி விடுவாயாக என்று துவா செய்தார்கள். மறுநாள் காலையிலே சஹாபாக்களிடம் கேட்டார்கள், யாராவது கனவு கண்டீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், கனவு கண்டேன். எப்படி கண்டீர்கள் என்று கேட்டார்கள். பழைய புடவை உடுத்த ஒரு கிழவி மதீனா நகரத்தை விட்டும் செல்வதை கண்டேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த ஊரிலிருந்து இந்த நோயை அனுப்பிவிட்டான். இதனை துஆவின் மூலமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்பதை நானும் நீங்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அம்சிக் அலைக லிசானக், வாயை கட்டுப்படுத்த வேண்டும் சகோதரர்களே. வல் யஸஅ பைதுக், உங்களுடைய வீட்டை நீங்கள் விசாலப்படுத்திக் கொள்ளுங்கள் தொற்று கிருமி காலத்திலே என்று சொன்னார்கள். ஒபுகி அலா ஹதீஅதிக, உன்னுடைய தவறுகளை நினைத்து அழுது சலித்து அல்லாஹ்விடத்திலே நீ பச்சாதாபப்பட்டு உன்னுடைய பாவ முயற்சிக்காக நீ அல்லாஹ்விடத்திலே கேட்பாயாக. நிலைமைகள் அத்தனையும் அப்படியே சீராக்குவான் என்று